ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். தன் அத்தை கடத்தப்பட்டிருப்பதற்காக நியாயம் கேட்க தஞ்சாவூருக்கு வந்து பழுவேட்டரையர்களிடமோ சக்கரவர்த்தியிடமோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய ராணிமார்கள் கிட்டையோ நியாயம் கேட்க இருப்பதாக பூங்குழலி ஆவேசத்துடன் தெரிவிக்கையில், நீ என்னுடன் நீதி கேட்க வருவாயா என்று சேந்தன் அமுதனிடம் பூங்குழலி வினவுகிறாள். நிச்சயமாக வருவேன் பூங்குழலி, நீ விரும்பினால் வருவேன். ஆனால் ஏன் நீ உன் மனத்தை இப்படியெல்லாம் குழம்ப விடுகிறாய்? எங்கெல்லாமோ வெகு தூரத்துக்கு போய்விட்டாயே. முதலில் உன் அத்தையை கண்டுபிடித்து காப்பாற்ற வேண்டியதல்லவா முக்கியமான காரியம்? அவளை பிடித்து கொண்டு போன துஷ்டர்களிடமிருந்து அவளை விடுதலை செய்ய வேண்டாமா? உன் தந்தை, அண்ணன் முதலியவர்களிடம் சொல்ல வேண்டாமா? அமுதா, என் அத்தை தெய்வீக சக்தி உள்ளவள். அவளுக்கு யாரும் எந்தவிதமான கெடுதலும் செய்ய முடியாது. தமயந்தி வேடனை எரித்தது போல கண் பார்வையினாலேயே எரித்து விடுவாள். ஆகையால் அவளை பற்றி கூட எனக்கு அவ்வளவு கவலை இல்லை. ஆனால் இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் பட்டப்பகலில் இவ்வளவு பெரிய அக்கிரமம் நடக்கிறதே. பராந்தக சக்கரவர்த்தியின் காலத்திலிருந்து இந்த நாட்டில் தர்மராஜ்யம் நடப்பதாக சொல்லுகிறார்கள். மகாசிவ பக்தராகிய கண்டராதித்த மன்னர் அரசு புரிந்த நாட்டில் பசுவும் புலியும் ஒரு துறையில் தண்ணீர் குடித்தது என்று பெருமை பேசிக் கொள்ளுகிறார்கள். சுந்தர சோழரின் அரசாட்சியின் கீழ் சோழ நாட்டில் எந்த ஒரு சிறுபெண்ணும் இரவு பகல் எந்த நேரத்திலும் பயமின்றி பிரயாணம் செய்யலாம் என்று பறையறிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் புகழ்பெற்ற ராஜ்யத்தில் ஒரு மூதாட்டியை, காது கேள பேசத் தெரியாத ஒரு பேதை ஸ்திரீயை பட்டப்பகலில் துஷ்டர்கள் பிடித்து கொண்டு போவதென்றால் அது எப்படிப்பட்ட அக்கிரமம்? என் அத்தையை பற்றி கூட எனக்கு அவ்வளவு கவலை இல்லை. இன்றைக்கு என் அத்தைக்கு நேர்ந்தது நாளைக்கு எனக்கு நேரலாம் அல்லவா? இன்னும் இந்த நாட்டில் உள்ள கன்னிப்பெண்கள் பலருக்கும் நேரலாம் அல்லவா? சேந்தன் அமுதன் இப்போது குறுக்கிட்டு, ஆமாம், அத்தகைய அபாயம் இந்த நாட்டில் இப்போது இருக்கத்தான் இருக்கிறது. சுந்தர சோழர் நோயாளியாக படுத்ததிலிருந்து சோழ நாட்டில் தர்மம் தலைகீழாக மாறிவிட்டது. கட்டுக்காவல் அற்றுப்போய்விட்டது. கன்னிப்பெண்களுக்கு அபாயம் எங்கே என்று காத்திருக்கிறது. ஆகையால் கன்னிப்பெண்களெல்லாம் கூடிய சீக்கிரம் கல்யாணம் செய்து கொண்டு விடுவதுதான் நல்லது என்றான். பூங்குழலி கலகலவென்று சிரித்தாள். அமுதா, ஒரு கன்னிப்பெண் உன்னை கல்யாணம் செய்து கொண்டால் அவளை உன்னால் காப்பாற்ற முடியுமா? உனக்கு கத்தி எடுத்து போர் செய்ய தெரியுமா என்று கேட்டாள். மலரெடுத்து மாலை தொடுக்கவும் பதிகம் பாடி பரமனை துதிக்கவும் தான் நான் கற்றிருக்கிறேன். கத்தி எடுத்து யுத்தம் செய்ய நான் கற்கவில்லை. அதனால் என்ன? துடுப்பு பிடித்து படகு தள்ள நீ எனக்கு கற்றுக் கொடுத்து விடவில்லையா? அதுபோல வாள் எடுத்து போர் செய்யவும் கற்றுக்கொண்டு விடுகிறேன். மதுராந்தகத்தேவர் சிங்காதனம் ஏறி ராஜ்யம் ஆள ஆசைப்படும் போது நான் கத்திச்சண்டை கற்றுக்கொள்வதுதானா முடியாத காரியம் என்றான் சேந்தன் அமுதன். இதற்குள் பூங்குழலியின் அண்ணியை கட்டி போட்டிருந்த மரத்தடிக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அங்கே அந்த மாதரசியை காணவில்லை. அவளுடைய மண்டையில் பட்ட காயத்திலிருந்து தரையில் சிந்தியிருந்த இரத்தத் துளிகளை சேந்தன் அமுதன் பூங்குழலிக்கு சுட்டி காட்டினான். நன்றாக அடித்து விட்டிருக்கிறார்கள். அத்தையை பிடித்து கொண்டு போனவர்களுக்கு அண்ணி உளவு சொல்லவில்லை என்பது நிச்சயமாகிறது. ஆனால் அவள் வேறு யாருக்காக என்ன உளவு பார்த்து கொண்டிருந்தாள் என்பதை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்றாள் பூங்குழலி. மாமன் மகளே, இதை கேள். இங்கே நடந்திருப்பதெல்லாம் காரணம் தெரியாத மர்மமான காரியங்களாயிருக்கின்றன. இரகசியத்துக்குள் இரகசியமாகவும் சுழலுக்குள் சுழலாகவும் இருக்கின்றன. எல்லாம் இராஜாங்கத்தோடும் ராஜவம்சத்தாரோடும் சம்பந்தப்பட்ட சிக்கல்களாயிருக்கின்றன. இவற்றை குறித்து நீயும் நானும் ஏன் கவலைப்பட வேண்டும்? நம்மை நாமே ஏன் சங்கடத்துக்கு உள்ளாக்கி கொள்ள வேண்டும்? அமுதா, எவ்வளவு பெரிய ராஜாங்க விஷயமாக இருந்தால் என்ன, எத்தகைய மர்மமாக இருந்தால்தான் என்ன? என் அத்தை சம்பந்தப்பட்ட காரியத்தில் நான் கவலை எடுத்து பாடுபடாமல் இருக்க முடியுமா? உன் பெரியம்மாவின் கதியை பற்றி நீ சிந்திக்காமல் இருக்க முடியுமா? என் மனதில் பட்டதை நான் சொல்லுகிறேன் பூங்குழலி. நான் பார்த்த 7-8 மனிதர்களுக்கு நடுவில் ஒரு பெண் பிள்ளையும் சென்றாள் என்று சொன்னேன் அல்லவா? அவள் என் பெரியம்மாவாக இருக்கக்கூடும் என்று சொன்னேன் அல்லவா? அவள் நடந்து போன விதத்தை பார்த்தால் கட்டாயப்படுத்தி அவளை அழைத்து போனதாக தோன்றவில்லை. தன் இஷ்டத்துடனே எதேச்சையாகச் சென்றவள் போலவே காணப்பட்டது. இருக்கலாம் அமுதா, அப்படியும் இருக்கலாம். என் அத்தையின் இயல்பே அப்படி. எங்கேதான் அழைத்து போகிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காகவே அவளை இஷ்டப்பட்டு போயிருக்கலாம். அவளுக்கு விருப்பமில்லாவிட்டால் 1000 பேருக்கு நடுவிருந்தும் அவள் தப்பிச் சென்று ஓடிவிடுவாள். கோட்டை கொத்தளங்களும் பாதாள சிறைகளும் கூட அவளை பத்திரப்படுத்தி வைக்க முடியாது. ஆகையினால்தான் அத்தைக்கு நேர்ந்த ஆபத்தை பற்றி நான் அவ்வளவு கவலைப்படவில்லை என்று சொன்னேன். அத்தைக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பரிகாரம் தேடுவதே என் முக்கிய நோக்கம். அந்த அநீதி இன்றைக்கு இழைக்கப்பட்டதென்று
25 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்யப்பட்ட கொடும் அநீதி. அதற்கு பரிகாரம் கிடைக்கும் வரையில் எனக்கு நிம்மதி இல்லை என்றாள் பூங்குழலி. கடவுளே, எவ்வளவு அசாத்தியமான காரியத்தில் உன் மனத்தை பிரவேசிக்க விட்டிருக்கிறாய் என்று சேந்தன் அமுதன் கூறி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். சற்று தூரத்தில் பேச்சுக்குரல் கேட்டது. ஒரு குரல் பெண் குரலாக தோன்றியது. பேசியவர்களை தஞ்சாவூர் ராஜபாட்டை சந்திப்பில் அமுதனும் பூங்குழலியும் கண்டார்கள். அண்ணி ராக்கம்மாளுடன் பேசிக் கொண்டிருந்தவன் பழையாறை வைத்தியர் மகன் என்று அறிந்ததும் பூங்குழலியின் முகத்தில் அருவருப்பின் அறிகுறி காணப்பட்டது. ராக்கம்மாள் பூங்குழலியை பார்த்ததும், அடி பெண்ணே, படைத்து வந்தாயா? உன்னை கொன்று போட்டிருப்பார்களோ என்று பயந்து போனேன். இதோ பார், உன் அத்தையை காப்பாற்ற முயன்றதில் என் மண்டையில் எவ்வளவு பெரிய காயம். வைத்தியர் மகனிடம் காயத்துக்கு மருந்து ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டிருந்தேன் என்றாள். கரையர் மகளுக்கு ஏதேனும் காயம் பட்டிருந்தாலும் மருந்து போட்டு குணப்படுத்துகிறேன் என்றான் வைத்தியர் மகன். பூங்குழலி அவனுக்கு மறுமொழி சொல்லாமல், அணி, அத்தையை பிடித்துக் கொண்டு எந்த பக்கம் போனார்கள் உனக்கு தெரியுமா என்று கேட்டாள். நான் பார்க்கவில்லை. தஞ்சாவூர் சாலையோடு போனதாக இந்த வைத்தியர் மகன் சொல்லுகிறான். அணி, நானும் அமுதனும் அத்தையை தொடர்ந்து போகிறோம். அப்பாவிடம் சொல்லிவிடு. வா முதா என்று பூங்குழலி அங்கிருந்து உடனே போகத் தொடங்கினாள். அப்போது வைத்தியர் மகன், பூங்குழலி, சற்று நில். உங்களால் அவர்களை தொடர்ந்து போக முடியாது. இங்கிருந்து சற்று தூரத்தில் காத்திருந்த குதிரைகள் மீதேறி அவர்கள் போகிறார்கள். என்னிடம் குதிரை இருக்கிறது. நான் வாயு வேக மனோவேகமாய் குதிரையை விட்டுக்கொண்டு சென்று அவர்கள் போய்ச் சேரும் இடத்தை கண்டுபிடித்து உங்களுக்கு சொல்லுவேன். அதற்கு பிரதியாக நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். நீயும் உன் அத்தையும் படகில் ஏறிக்கொண்டு எங்கே போவதற்கு கிளம்பினீர்கள் அதை மட்டும் சொல்லிவிடு என்றான். பூங்குழலி, அணி, இவருடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் போகிறோம். அப்பாவிடம் மட்டும் சொல்லிவிடு என்றாள். வைத்தியர் மகன் அப்போதும் விடவில்லை. ஆஹா, கரையர் மகளின் கர்வத்தை பார். என் உதவி தேவையில்லையாம். பெண்ணே, உனக்கு ஏன் என் பேரில் இத்தனை கோபம்? நீ அரசகுமாரனை கல்யாணம் செய்து கொள்வதை நானா குறுக்க நின்று தடுத்தேன்? என்னை வஞ்சித்து ஏமாற்றிவிட்டு படகில் ஏற்றிக் கொண்டு போனாயே. அந்த வாணர்குலத்து வந்தியத்தேவன் அல்லவா உன் ஆசைக்கு உகந்த ராஜகுமாரனை நடுக்கடலில் தள்ளிக் கொன்று விட்டான். என் பேரில் கோபித்து என்ன பயன் என்று சொல்லிவிட்டு ஹஹஹா என்று பொய்ச்சிரிப்பு சிரித்தான். பூங்குழலி கண்களில் தீப்பொறி பறக்க அவனை ஒரு தடவை விழித்து பார்த்துவிட்டு அமுதனுடைய கையை பிடித்து இழுத்துக்கொண்டு சாலையோடு மேலே சென்றாள். கொஞ்ச தூரம் போனதும், அமுதா, நீ கத்தி எடுத்து போர் செய்ய கற்றுக்கொண்டதும் முதலில் இந்த தூர்த்தனாகிய வைத்தியரின் மகனை உயிரை பழி வாங்க வேண்டும். உன் கத்திக்கு முதல் பலி இவன்தான் என்றாள். இரவும் பகலும் வழி நடந்து பூங்குழலி சேந்தன் அமுதனும் தஞ்சாவூரை நோக்கிச் சென்றார்கள். 7-8 குதிரை வீரர்கள் ஒரு பெண்மணியை அழைத்துச் சென்றதை குறித்து வழியில் விசாரித்துக் கொண்டு போனார்கள். பாதி வழி வரையில் கொஞ்சம் தகவல் கிடைத்தது. அப்புறம் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் தஞ்சாவூர் வரையிலும் போய் தேடி பார்த்து விடுவது என்று போனார்கள். சேந்தன் அமுதனுக்கு இந்த பிரயாணம் வெகு உற்சாகமாய் இருந்தது. பூங்குழலியுடன் பேசிக்கொண்டு சென்றது உற்சாகத்துக்கு ஒரு காரணம். கத்திப்பயிற்சி பெற்றுக்கொண்டே போனது மற்றொரு காரணம். கோடிக்கரைக்கு அருகிலேயே பூங்குழலிக்கு தெரிந்த ஒரு கொல்லுப்பட்டறையில் அவன் ஒரு கத்தி வாங்கி கொண்டிருந்தான். போகும்போதெல்லாம் அதை சுழற்றி கொண்டே போனான். சில சமயம் எதிரில் பகைவன் வருவதாகவும் அவனுடன் சண்டை போடுவதாகவும் எண்ணிக்கொண்டு கத்தியை தாறுமாறாக வீசினான். அவ்வப்போது பூங்குழலி அவனுக்கு கத்தியை இப்படி பிடித்து கொள்ள வேண்டும், இப்படி சுழற்ற வேண்டும் என்று கற்பித்துக் கொண்டு வந்தாள். இதனால் 2 பேருக்குமே பிரயாணம் உற்சாகமாயிருந்தது. தஞ்சாவூர் கோட்டை கண்ணெதிரே தென்பட்ட போதுதான் வந்த காரியத்தை எப்படி சாதிப்பது என்ற கவலை பூங்குழலிக்கு ஏற்பட்டது. அவளுடைய கவலையை சேந்தன் அமுதனும் சேர்ந்து பகிர்ந்து கொண்டான். கோட்டைக்குள் பிரவேசிப்பதே பிரம்ம பிரயத்தனமான காரியமாயிற்றே. பூங்குழலி எண்ணியுள்ள காரியங்களையெல்லாம் எப்படி நிறைவேற்றுவது? வந்தியத்தேவனுடைய அகடவிகட சாமர்த்தியங்களெல்லாம் சேந்தன் அமுதனுக்கு நினைவு வந்தன. அவனுடைய சாமர்த்தியங்களில் 10 1 பங்கு தனக்கு இருக்கக்கூடாதா? அல்லது அந்த வந்தியத்தேவனே இந்தச் சமயம் இங்கே வரக்கூடாதா? வந்தியத்தேவனாயிருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொள்வான் என்று சேந்தன் அமுதன் சிந்திக்கத் தொடங்கினான். அந்தச் சமயத்தில் சாலையில் மூடுபல்லக்கு ஒன்று வந்தது. சூரியன் மேற்கு திசையில் மறைந்து இருள் சூழ்ந்த அந்த நேரம் மூடுபல்லக்கின் மேல் திரையில் பனைமரச் சித்திரங்கள் காணப்பட்டன. ஆஹா, பழுவூர் இளையராணியின் பல்லக்கு போலல்லவா காண்கிறது. கோட்டைக்கு வெளியிலேயே பழுவூர் ராணியை சந்தித்து முத்திரை மோதிர இலச்சினையை பெற முடியுமானால் எவ்வளவு சௌகரியமாயிருக்கும் என்று அமுதன் எண்ணினான். இதை பூங்குழலியிடமும் வெளியிட்டான். அவளும் அது நல்ல யோசனைதான் என்று சொன்னாள். ஆனால் மூடுபல்லக்கின் உள்ளே இருக்கும் ராணியை எப்படி பார்ப்பது? சிவிகைக்கு பின்னும் காவலர்கள் போகிறார்களே.
பல்லக்கின் அருகிலே போக முயன்றாலே அவர்கள் தடுப்பார்கள் அல்லவா? அமுதா, கவலைப்படாதே. தஞ்சாவூர் கோட்டை இன்னும் அரைக்காதம் இருக்கிறது. அதற்குள் நமக்கு ஏதேனும் சந்தர்ப்பம் கிட்டாமல் போகாது என்றாள் பூங்குழலி. எதிர்பாராத விதத்தில் அந்த சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிட்டியது. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். தான் அத்தைக்கு, அதாவது சேந்தன் அமுதனின் பெரியம்மாவுக்கு நேர்ந்த துன்பத்துக்கு பரிகாரம் தேட போறதா வெறி கொண்டிருக்கிறா பூங்குழலி. சக்கரவர்த்தியை பார்க்க முடியாட்டா பழுவேட்டரையர்கள், இல்லையா முதன் மந்திரி பிரம்மராயர், அதுவும் இல்லையா பழையாறை ராணிமார்கள். இப்படி முறையிடுவேன். இந்த அநீதிக்கு பரிகாரம் கிடைக்கிற வரையில் விடமாட்டேன். பிசாசா கூட மாறி நீதி நீதின்னு அலைவேன். அமுதா, நீயும் என்னோடு வருவாயா? எத்தனையோ கசப்புகளை விழுங்கி இருக்கிற அத்தானின் கனிவான மறுமொழி நம்ம நெகிழச் செய்யுது. நீ விரும்பினால் வருவேன். நளச்சரித்திரம் மகாபாரதத்தில் வர கிளை கதைகள்ல ஒண்ணு. இன்னைக்கு ஏறத்தாழ 500 ஆண்டுகளுக்கு முன்னால புகழேந்தி புலவர் வெண்பாக்களால் ஆன நூலை இயற்றினார் நளவெண்பா. நளனும் தமயந்தியும் பல சோதனைகளை கடந்து மீண்டு வந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். காட்டுல தமயந்திய மலைப்பாம்பு விழுங்கிக்கிட்டு இருக்கு. அவளுடைய அழுகுரலை கேட்டு ஒரு வேடன் ஓடி வந்து காப்பாத்திடுறான். நாத்தழுதழுக்க நன்றி சொல்ற தமயந்தி. ஆனா தீய எண்ணம் கொண்ட அந்த வேடன் தன்னோட வரும்படி வற்புறுத்துறான். அச்சத்துடன் ஓடத் தொடங்குறா. அவளை துரத்தி ஓடுறான். தன் கற்பின் திறனை காட்ட வேண்டிய நிலை. சீற்றத்துடன் அவனை விழிச்சு பார்க்க அந்த பார்வையிலேயே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறான். மான பிடிக்க ஓடுற புலி போல அவன் துரத்தி வந்ததையும் அவளுடைய பார்வையால சாம்பல் ஆனதையும் வர்ணிக்கிறார் புகழேந்தி. தீக்கட் புலி தொடரச் செல்லும் சிறுமான் போல் ஆக்கை தளர அலமந்து போக்கற்று சீரா விழித்தாள் சிலைவேடன் அவ்வளவில் நீராய் விழுந்தான் நிலத்து. தீப்பொறி பறக்க பினாக பாணிய ஒரு தடவை முறைச்சு பார்த்துட்டு அப்பால் நகர்ந்ததும், அமுதா, நீ கத்தி எடுத்து போர் செய்ய கற்றுக்கொண்டதும் முதலில் இந்த தூர்தனாகிய வைத்தியர் மகனின் உயிரை வாங்க வேண்டும்னு பூங்குழலி கருவினதை கேட்டோம். தூர்த்த ஏமாற்று வேலைன்னு பொருள் கொண்ட வேர்ச்சொல். இதிலிருந்து வந்தது தூர்த்தன். இதுக்கு காமுகன், பஞ்சகன், கொடியவன் என்றெல்லாம் அர்த்தம் உண்டு. தஞ்சை கோட்டையை நெருங்க நெருங்கத்தான் பூங்குழலிக்கு தான் எடுத்துக்கிட்ட காரியத்தில் இருக்கிற நடைமுறை சிக்கல் விளங்குது. சேந்தன் அமுதனுக்கோ அவளை பற்றின கவலை. வந்தியத்தேவனுடைய அகட விகட சாமர்த்தியங்கள்ல 10ல் 1 பங்கு கூட தனக்கு இல்லையேன்னு ஆதங்கம். அகடுன்னா மறைவு, அகடம் கபடம், விகடம் இது மாறுபட்ட செயலை குறிக்கிற சொல். அகட விகடம் இந்த தொடர் தந்திரம், நயம்பட பேசி சாமர்த்தியமா வேலையை முடித்து கொள்வது. கடம்பூர்ல தற்சமயம் இருந்துகிட்டு இருக்கிற வந்தியத்தேவனை நினைச்சுக்கிட்டா கூட போதுமே, ஏதாவது யுக்தி பண்ணலாம், பார்ப்போம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.